ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா மகேஷ் சேனல்லேருந்து மகேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளை பிடிக்காதவங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு பொறாமையில் இருக்கவங்க, நமக்கு செய்வன சூனியம் அப்படின்னு இந்த தீய சக்தி மூலயமா நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த செய்வ நிலையிலேருந்து விடுதலை ஆகிறது எப்படி, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டிப்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். செய்வினையோட அறிகுறி என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கருவண்டு வருது, அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பயுமே சண்டையாகவே இருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா வரவே தங்காமல் ஒரே செலவாகவே ஆகிட்டுருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்வினையோட அறிகுறின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்லேயே எங்களுக்கு பண்ணது, என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இப்போ ராஜா ரிலேட்டிவில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லை. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அது பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்குன்னு இல்லை, நிறைய பேர்த்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. மேலேயே சேர்லேயே உட்காரல, கட்டிலே உட்காரல. ஒன்று கீழே உட்காரணும், மேலேயே உட்காராமல் கீழே உட்காராமல் எங்கள் வீட்டு எங்கள் அரிசி மூட்டையில் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அவங்க அரிசி மூட்டையில் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்க போய் ஒரு 1 வீக்கு கூட இல்லை, 1 வாரம் கூட இல்லை, பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை ஃபுல்லாக கரையான் வச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே கரையானாக வச்சிருச்சு. அப்புறம் தானே யோசித்தேன், அவங்க பார்த்திங்கன்னா செய்வனை வைக்கிறவங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறமேட்டு தான் நான் பார்த்தேன், எல்லாம் நானும் நிறைய போட்டு பார்த்தேன் வீடியோ. அப்புறம் சாமியார்லாம் சொல்கிறத வச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், கரையான் செய்வனைன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. கரையான் செய்வனைனா அந்த கரையான் புத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை போட்டுருவாங்களாம். பார்த்திங்கன்னா வீட்டில் கரையான் செய்வனைங்கிறதுனால அது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டையாகவே இருக்கும், வரவே தங்காது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதை தான் கரையான் செய்வனைன்னு இது மாதிரி செய்வனை பார்த்திங்கன்னா பல வகை இருக்குது, நிறைய இதில் பண்ணுவாங்க. இதிலேருந்து விடுதலை ஆகிறது எப்படின்னா, அந்த வெண்கடுகுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் சாம்பிராணி வீட்டுக்கு காமிக்கும் போது வெண்கடுகு போட்டு காமிங்க, அதுலேருந்து விடுதலை ஆகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. காகம் நம்மளோட முன்னோர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, தினமும் காக்காவுக்கு 1 வாய் சாப்பாடு வைங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலீஸ் ஆகுறீங்க. அப்புறம் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுனால அந்த தீய சக்தியோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், நம் முன்னோர்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மனசில் எந்த கவலையும் எதையும் நீங்கள் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ ஓம் நமச்சிவாயா, எல்லாம் தென்னாடுடைய சிவனே தாங்க, அந்த சிவன் பார்த்துக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ ஓம் நமச்சிவாயா, ஓம் முருகா அப்படின்ட்டு சொல்லுங்கள், அவங்க நாமத்தையே சொல்லுங்கள். அப்பாவும் மகனும் சேர்ந்து உங்களை காப்பாற்றுவாங்க. மனசில் எந்த கவலையும் நினைக்காதீங்க, ஓம் நமச்சிவாயா, ஓம் முருகான்னு மட்டும் சொல்லுங்கள், அவங்க காப்பாற்றுவாங்க. இந்த 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Okay, bye.